வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் பேட் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர் லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் விரும்பும் ஆண் உங்களிடம் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அடுத்த ஒரு நிமிடமே நேரத்துக்குள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பது, உங்களிடம் கெஞ்சுவது என்றிருந்தால் நீங்கள் அந்த ஒரு ஆணை விட்டு விடாதீர்கள். அதாவது ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சண்டை வருது, எந்த அளவுக்கு அந்த சண்டை போகுதுன்றது மேட்டர் கிடையாது. அந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு ஆணுக்கும் உங்களுக்கும் சண்டை நடக்குது. ஆனால் சண்டை நடந்ததுக்கப்புறமா அந்த ஒரு ஆண் உங்களை தேடி வந்து கெஞ்சுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிட்டு நீ என்னெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அதுதான் அந்த ஆணுடைய காதல். இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த ஆணுடைய காதல்ங்கிறது இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் இப்படி பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அந்த ஒரு ஆணை நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் எப்போதும் விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களுக்குள் அல்லது மற்றவர்களுக்குள் பிரச்சனை வரும்போது நீங்கள் அல்லது அவர்கள் என்ற கேள்வி வரும்போது எந்த ஒரு ஆண் உங்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆணுக்கும் உங்களுக்கும் சண்டை வருது. அப்படி சண்டை வர டைமில் நீங்கள் உங்கள் ஒரு வேறொருத்தங்களை வச்சு சண்டை வருது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நான் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களால சண்டை வருது அப்படின்ற போது நீ அவங்க கூட பேசாமல் இருக்கணும், அவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற போதும், இல்லை அவங்க வேணுமா இல்லை நான் வேணுமான்னு கேட்கும்போது உங்களை செலக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு உங்களை நேசிக்காங்க அர்த்தம். நீங்கள் விரும்பும் மற்றவர்கள் முன் உங்களை எப்போதும் உயர்த்தி பேசுவது, நீங்கள் எப்போதும் அவர்கள் மேல் அதிக அளவு அன்பு வைப்பது, உங்களை போல் ஒரு பெண் இல்லை என்று மற்றவர்கள் உணர்த்த நினைத்தார்கள் என்றால் அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆணை பற்றி விரும்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆண் உங்களை அதிகளவில் புகழ்ந்து பேசுகிறாங்க அண்ட் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்க அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா ஒன்றை போல் ஒரு பெண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா அந்த ஒரு ஆணை விட்டுறாதீங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே எல்லா விஷயத்தையும் ஃபேக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் கன்ஃபியூஷன் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். அப்படி இல்லைன்னா மற்ற விஷயத்துங்களை நீங்கள் யோசிச்சு பார்த்து இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சா கரெக்டாக இருக்கும். நீங்கள் விரும்பும் ஆணுக்கும் உங்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிக அளவில் இருந்தாலும் அந்த ஒரு ஆண் நீங்கள் விட்டு செல்ல முடிவெடுத்தாலும் அந்த ஒரு ஆண் உங்களை விட்டு செல்லவில்லை என்றால் நிச்சயம் நீங்கள் அவரை விட்டு விடாதீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்பும்போது அவங்களும் உங்களை விரும்பும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமான இடையிலான முரண்பாடுகள்ன்றது நிறைய விஷயம் இருக்கும். நமக்கு ஒன்று பிடிக்கும், அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும், அவங்க ஒன்று பண்ணுவாங்க, நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம ஒன்று பண்ண சொல்லுவோம், அவங்க ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயம் காமனானது. பட் இந்த முரண்பாடுகள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இது வரைக்கும் நீங்கள் அவங்கள விட்டுட்டு வரல, அவங்களும் உங்களை விட்டுட்டு போகல. அதுவும் இது நாள் வரைக்கும் உங்களுக்குள்ள வந்தக்கூடிய சண்டைகள் பெரிய நாட்கள் நீடிக்கலை, ரொம்ப நாட்கள் நீங்கள் பேசாமல் வந்து கிடையாதுன்னா நிச்சயம் அவங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு பார்ட்னர் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு விஷயம் இருந்துச்சுனாலே அது ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், அண்டர்ஸ்டாண்ட் ரிலேஷன்ஷிப் தான். நீங்கள் விரும்பும் ஆணின் முன் எவ்வளவு அழகான பெண்கள் வந்தாலும் அந்த ஆண் அந்த பெண்களை பார்க்காமல் இருந்தார்கள் என்றால் அந்த ஒரு ஆணை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விட்டு விடாதீர்கள். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை விரும்பும் போது ஒரு ரொம்ப க்யூட்டாக ஒரு அழகான ஒரு பெண் வந்துட்டாங்கன்னா இவங்கள விட அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது சைட்டுன்ற வேற விஷயங்கள் பண்ண தான் சொல்கிறாங்க, சொல்ல தான் செய்கிறாங்க. பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கும்போதே வேறொருத்தவங்க நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? உங்களோட பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு ஒரு சூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டராக கிடைக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு விஷயத்தை தேடி பெட்டரானு தேடுறாங்க. கண்டிப்பாக லைஃப்லேயும் பெட்டரான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். உங்களோட ஒரு பெட்டரான ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக அதை செலக்ட் பண்ண தான் செய்வாங்க. அது அழகாக இருந்தாலும் சரி, இல்லை பணம் வச்சிருந்தாலும் சரின்னு. பட் உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு ஆண் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் செய்யலைன்னா நிச்சயம் அந்த ஒரு ஆணை நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா பெட்டர்னு போகிறத விட இப்படி ஒருத்தங்க கிடைக்கிறாங்க அப்படின்னா அது நைஸ் விஷயம். ஸோ உங்கள் லைஃப்பில் கிடைச்சிருந்தாங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்பட்டு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுவாங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா, பபாய்.